வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை 1 ஏப்ரல் 14 இதுதான் நமக்கு தமிழ் புத்தாண்டு. இதுதான் நம்ம தமிழ் மாதத்துலேயே முதல் மாதம், சரிங்களா? அதனால் இப்போ தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக புத்தாண்டு டன். இது ஒன்று. இது ரொம்ப புனிதமான மாதங்க. நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வருது, சித்திரை பௌர்ணமி வருது. பௌர்ணமியிலே ரொம்ப சிறப்பானது சித்திரை பௌர்ணமி. சித்திரை திருவிழா வருது. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வருக்கு கல்யாணம் ஆனது சித்திரை திருவிழா. நிறைய நம்ம இப்போ உங்களுக்கு நிறைய பரிகாரங்களில் நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கெலாம் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சித்திரை திருவிழா. சாமி முனிவர்கள் நம்ம சித்தர்களோட ஆசீர்வாதம் வேணும்னா சித்ரா பௌர்ணமி. கர்மா கழிக்கிறதுக்கு சித்திரகுப்தன் வழிபாட்டுக்கு இதுக்கெல்லாம் சித்ரா பௌர்ணமி. நியூ இயர் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வர இந்த சிறப்பான மாதம், இந்த சிறப்பான மாதத்தில் நமக்கு எப்படிலாம் நல்லது நடக்க போகுது, என்னென்ன விஷயத்துலலாம் நல்லது நடக்க போகுது, அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கவனமாக இருக்கணும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள், அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா உங்களுக்கு பார்த்துட்டு வர போகிறோம். மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். குரு உங்கள் வீட்டில் இருக்கார். ஸோ டைம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்துட்ருக்கோம். பணம்லாம் நல்லா கையில் வந்துட்ருக்கோங்க. சித்திரை மாதத்துக்கு பணம் நல்லா கையில் வருதுன்னும் போது ஃபேமிலி நல்லா வெளியே கூப்பிட்டு போங்க. ஏன்னா சித்திரை எனக்கு தெரிஞ்சு நிறைய லீவ் வரும், பசங்களுக்கு லீவ் வரும். லீவு கிடச்சதுன்னா அழகாக வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அதான் ஏதாவது கொஞ்சம் இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி கிராஸ்லேண்ட் இடமா, புல்வெளி பச்சை பசேல்னு இருக்க புல்வெளி இடமா போய்ட்டு வாங்க. சந்தோஷம் ரொம்ப அதிகம் இருக்கும். உங்கள் ராசி லக்னத்துக்கு அது சூப்பராக இருக்கும். வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஃப்ளைட்டில் போய்ட்டு வாங்க, அவ்வளோதான். ஏன்னா காற்று ராசி, நீங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் ஃப்ளைட்லேயும் போய்ட்டு வரலாம். சூப்பராக வேலை செய்யும். குடும்பத்தோட சந்தோஷங்கள் நல்லாயிருக்கும். காசு கைக்கு வரும், ஹாப்பினஸ் இருக்குது. நீங்கள் யாராவது ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் இதுதான் ப்ரமோஷன் டைம். ஏன்னா வருதான்னு பாருங்கள், வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் அப்ரைசர் இருக்கிற சம்பளத்தில் அதிக சம்பளம் ஏறுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா கடன்லாம் இருந்தால் அடைக்க பாருங்கள். ஏன்னா சீக்கிரம் அடைச்சிடலாம் இந்த டைம். நீங்கள் ஏதாவது யார்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கணுன்னா ரொம்ப ஒன்றும் பெண்டிங் இருக்குன்னா நான் மொத்தமாக இப்போ அடைச்சிட்றேன், எனக்கு நான் கம்மி பண்ண முடியுமா வட்டி, அதெல்லாம் பேசி பாருங்கள். கடன் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் தொல்லை, கோர்ட்டு கேஸு, எதையாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாமே குறையிற டைம். என்னென்னா தானாக குறையாது. இப்போ கோர்ட்டு கேஸ் இருந்தால் போயிட்டு பேசி பாருங்கள். அது ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அதுதாங்க ப்ராக்டிக்கல். நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் இருந்தால் க்ளோஸ் ஆகிடும்னா 10 வருஷம் நடந்துகிட்ருக்கோம், இது சொன்னோன்னே தானே க்ளோஸ் ஆகிடும்னு வச்சுக்கிறேன். அப்படிலாம் க்ளோஸ் ஆகாது. அதுக்கான முயற்சிகள் வக்கீல்கிட்ட இந்த நேரத்தில் வக்கீல்கிட்ட போய் பேசுங்க. இது வேறு எதனா பண்ண முடியுமா, இது எதனா க்ளோஸ் பண்ண முடியுமா, இல்லை ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்டே பேசுகிற நிலைமையில் இருந்தால் பேசுனீங்கன்னா அது குறையிறதுக்கெலாம் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட்டு தான் கல்யாணம் தான். கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது கல்யாணத்துக்கு. ஏன்னா இதில் யாருன்னா லவ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கெலாம் ரொம்ப நல்லா டைம் இருக்குது. நீங்கள் கோவில் இப்போ சொன்ன சித்ரா பௌர்ணமி வருது, வழிபாடு பண்ணலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வர் சித்திரை திருவிழா வருது. கல்யாணத்துக்குன்னா அதுதான் மெயின். நீங்கள் யாராவது கல்யாணம் தேடிட்டுருக்கீங்க, பொண்ணு மாப்பிள்ளனாலும் அந்த டைமில் போய்ட்டு வழிபாடு பண்ணலாம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க இன்னும் நல்ல ஒற்றுமைக்கு அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு யாராவது தேடுறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக போய் வழிபாடு பண்ணலாம். சித்திரை திருவிழா சூப்பரான டைம். தமிழ் புத்தாண்டு சூப்பரான டைம். சித்ரா பௌர்ணமி விரதம் இருந்து பண்ணிங்கன்னா அதுவும் சூப்பரான டைம். இதெல்லாம் பண்ண நீங்கள் தேடுற விஷயங்கள் கரெக்டாக கைகூடும். அதுவும் இதுக்கெல்லாம் நம்ம நிறைய பேர் ஏதாவது நீங்கள் ஹெல்த் இஷ்யூவால் சில பேர் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக கல்யாணம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க, குழந்தை போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால் ரொம்ப கம்மியாகுங்க, டிராஸ்டிக்காக கம்மியாகும். நீங்கள் போயிட்டு பாருங்களேன். நீங்கள் இந்த டைமில் போய்ட்டு டாக்டர் செக் பண்ணுங்கள். ஏதாவது முன்னாடி எதனா ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா கூட இந்த டைம் ரிப்போர்ட் தேடும் போது அது வராது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்மக்கிட்ட வரும். ஒரு டைமுக்கு மேலே பார்த்திங்கன்னா அது தானாகவே சரியாகும், ஈஸியாக ஹீல் ஆகும். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுங்க.
நம்ம ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்காங்க, நம்மக்கிட்ட சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு தானாக ரெக்கவர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது எதில் வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஏதாவது பணம் போடுற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? எதுனா வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேவைப்பட்டால் வாங்குங்க, இல்லைன்னா வேண்டாம். பணம் போடுற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ்லேயும் பணம் போடுறது ரொம்ப யோசித்து போடுங்க. உழைச்சி லாபம் எடுக்கிற மாதிரி பாருங்கள், பணம் போட்டு லாபம் எடுக்கிற மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா கையில் காசு வருது, எனக்கு எல்லாமே சூப்பராக இருக்க மாதிரி இருக்க டைமு, ஏன்னா ஃபேமிலியிலும் டைம் நல்லாயிருக்கு, எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க, ஏங்க பொண்ணு போட்டு பார்த்துக்கலாங்க இறங்கலாங்கன்னுவாங்க. ஃபேமிலி பர்சனல் டைம் நல்லாயிருக்கு, பிஸ்னஸில் வந்து அந்த அளவுக்கு டைம் ஒரு கை கூடுற மாதிரி இல்லை. அதனால் உழைச்சி சம்பாதிங்க, அதில் பெருசாக பணம் முதலீடு போட வேண்டாம். ஓகேங்களா? இது ஒன்று. அம்மா தாயார் உடல்நிலையெலாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது நல்ல சப்போர்ட் வேணும்னா தந்தை முறையில் இருக்கவங்க, ஆஃபீஸில் வந்து மேனேஜர், சீனியர்ஸ், மென்டர்ஸ், நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து மென்டர்ஸ் வச்சுப்பாங்க, ஒரு குருமார் மாதிரி வச்சுப்பாங்க. சில பேர் அஸ்ட்ராலஜிலேயே குருமாராக வச்சுப்பாங்க, சில இந்த தொழிலில் இருக்கிறவங்களே குருமாராக வச்சுப்பாங்க. அந்த குருமார்களுடைய கைடன்ஸில் நீங்கள் பண்ண நம்ம ஸ்பீடாக ஓட முடியும். நம்மளாக வழி கேட்டு தேடி அலைஞ்சு ஓடுறதுக்கு ஒருத்தர் அந்த பாதையில் ஏற்கனவே போயிருக்காருன்னா இப்படி போயிட்டு இப்படி போ, எதுக்கு சுற்றிட்டு போகிறேன்னு ஷார்ட்கட் சொல்லுவாங்க, டக்குன்னு மூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு குருமார்களுடைய கைடன்ஸ் நிறைய வரும். நீங்கள் வந்து பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருவாங்க. பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து சனி பகவான் இருக்கார், செவ்வாய் இருக்காங்க, கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துருவீங்க, எப்படியும் ப்ராஃபிட் தாராளமாக எடுத்துருவீங்க. தூக்கம்லாம் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நல்ல சிவன் பாட்டு, இது உத்திரகோசை மங்கை பாட்டுலாம் இருக்குது, அதாவது பள்ளியறை பூஜைக்கு போடுற பாட்டு, அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஐயப்பன் பாட்டு, ஹரிகராசனம் பாட்டு இருக்குது, நம்ம ஐயப்பனை தூங்க வைக்கிறதுக்கு கடைசியில் அந்த பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டு கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாட்டுகள் கேட்டு தூங்குறது ஒன்று தூக்கம் நல்லா வரும், இன்னொன்று தெய்வீகமாக இருக்கும். நீங்கள் தூங்கும் வச்சுமா அந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு தூங்குங்களேன், அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா இருக்கும், தூக்கம் நல்லா வரும். அதை விட சூப்பர் என்னன்னா மறுநாள் காலைல எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த நாள் நல்லாயிருக்கும். அதுதான் டிவைன். அதுவும் ஜேசுதாஸ் சார் வாய்ஸ் எல்லாம் நம்மளை கரைச்சிரும், உள்ள மனசில் ஐயப்பண்ணே நேரில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வழிபாடுகள் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க முயற்சி தொடர்ந்து எடுத்தாலே முயற்சி உடையான் நிகழ்ச்சி அடையான், நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். வழிபாடுகள் நம்ம சொன்னது ஐயப்பன் வழிபாடு ரொம்ப நல்லது, கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லது, திருவாதிரையாக இருந்தால் சிவன் வழிபாடு, நடராஜர் வழிபாடு ரொம்ப நல்லது. நம்ம சொன்ன இந்த சித்திரை பண்டிகை எப்போ அந்தந்த தெய்வங்களை வழிபட்டு வர்றதும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மாதமாக அமையும். முடிஞ்ச அளவுக்கு கோவில்களில் தூபம் போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி வாங்கி கொடுங்க. பாட்டு பாடுற இடத்துல லவுட் ஸ்பீக்கர் வாடகைக்கு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு நல்ல பவர் தரும். ஸோ நம்ம வந்து உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், திருமணம், ஹெல்த்து, படிக்கிற குழந்தைங்க, வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் ஒரு ஓவராலாக உங்களுக்கு பார்த்துட்டோங்க. இப்போ 12 ராசி இருக்குது. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்க. எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கட்டம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். சரிங்களா? இப்போ நான் சொன்னதே நிறைய பேர் வந்து ராசியை விட லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ராசின்னு சொல்லியிருக்கேன், உங்கள் ராசியை விட உங்கள் கட்டத்தில் வந்து லான்னு போட்டிருங்க, அதுதான் உங்கள் லக்னம். அந்த லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள், ஒன்றும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா கேல்குலேஷன்லாம் மெயினாக லக்னம் வச்சு தான் பண்ணுவோம். இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, ஐயா எனக்கு இன்னும் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்க லைஃப்பில் எனக்கு ஒன்றும் தெளிவு வேணும்னா என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த ஜாதகம்ன்றது ஒரு ப்ரெடிக்ஷன், இதெல்லாம் நடக்கலாம்ன்ற ஒரு அனுகூலத்தை சொல்கிறோம். ஆனால் இது கூடவே தெய்வ வழிபாடுகள், இது கூடவே சில பயிற்சிகள் இருக்குது. விதைகள், தானியங்கள் மூலிமா பயிற்சிகள், ஃப்ளவர் மெடிசன், மலர்கள் மூலிமா, கோவில்கள் எல்லா இடத்துலையும் மலர்கள் தானே கொடுக்குறோம் சாமிக்கு. அது பின்னாடி நிறைய ஐதீகங்களும் நிறைய சயின்ஸும் இருக்குது. அந்த மலர்கள் மூலிமா நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் அந்தந்த கட்டத்தை பொறுத்து மாறும்.
வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதை நம்ம நிறைய கிளாஸஸும் இதை பற்றி நடத்திட்டுருக்கோம். கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இந்த நல்லதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம்ல, சில பேருக்கு தவறுச்சுன்னா அந்த கிரகநிலை சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த கிரகநிலையை இந்த பயிற்சிகள் மூலிமா சரி பண்ண விதைகள் மூலமாக, கலர்கள் மூலமா, இன்னும் ஆழமான தெய்வத்துடைய வழிமுறைகள் பின்பற்ற கிரகநிலைகள்லாம் சரியாகிட்டு வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எல்லா சுபிக்ஷத்தோடு வாழ டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.